சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சோயா சங்க்ஸ் ரைஸ் அல்லது மீல் மேக்கர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வேக வச்சு சாதம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் சோம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்குற அளவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தக்காளியை வேக வச்சுக்கோங்க. இது நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி, அதாவது லைட்டான கிரேவி அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் சுடுதண்ணியில் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு பிழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. இது ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்காது. ஸோ ஓரளவுக்கு ட்ரை ஆனால் போதும். அது கூட நம்ம வேக வச்ச சாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான சோயா சங்க்ஸ் ரைஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.